மஞ்சள் காமாலை. மஞ்சள் காமாலையில குறிப்பாக கில்பர்ட் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதற்குரியதுதான் நம்ம பார்க்க போறோம். அது அவ்வளோ சீரியஸா பார்க்க வேண்டிய விஷயமா, இல்ல சிலர் சொல்றாங்க வேண்டாம் இதுக்கு சிகிச்சையே தேவையில்லை அப்படிங்கிறாங்கல்ல. சோ அப்படி நம்ம விட்டுறலாமா? இவங்க என்ன மாதிரியான உணவு முறையும் லைஃப் ஸ்டைலையும் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கறதான் இந்த பதிவுல பார்க்க போறோம். யூஸ்வலா மஞ்சள் காமாலைன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பட் பொது வெளிகள்ல நமக்கு தெரியறது என்ன அப்படின்னா, மஞ்சள் காமாலைனா நம்ம கண்களோட அந்த வெண்பகுதி வந்து மஞ்சள் ஆகும், யூரின் மஞ்சள் நிறத்துல வந்து போகும், உடல் வந்து வெளுத்து மஞ்சள் நிறமா இருக்கும், நகங்கள்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மஞ்சள் நிறமா ஆகும் அப்படின்னு. யூஸ்வலா ஏன் இது ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மஞ்சள்குரிய அந்த பில்லிருபின் இருக்கு பாத்தீங்களா, அது என்னன்னா ரத்தத்தில் அதிகம் ஆகுகிற பொழுது இந்த மாதிரி வந்து இருக்கும். சோ இதற்கு நிறைய காரணங்கள் இருக்கு. சோ வைரஸ்னால ஏற்படக்கூடிய காரணங்கள் இருக்கு, ஹீமோலைட்டிக் அதாவது என்னன்னா நம்மளோட ஆர்பிசி அதிகமாக உடைந்து ஏற்படக்கூடிய காரணங்கள் இருக்கு, இல்ல பித்தப்பையில ஏதாவது அடைப்பு அப்ஸ்ட்ரக்ஷன் இருந்தது, இல்ல பித்த நீர் வரக்கூடிய வழிகளில் அடைப்பு இந்த மாதிரி இருந்ததுன்னா ஜாண்டிஸ் வரும். சோ இதுல குறிப்பா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்றைய கால இளைஞர்களிடையே கொஞ்சம் பரவலாக காணப்படக்கூடியது என்ன அப்படின்னா கில்பர்ட் சிண்ட்ரோம் அப்படிங்கிற ஒரு விஷயம். இவர்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பில்லிருபின் லெவல் எப்ப பார்த்தாலுமே அதிகமாக தான் இருக்கும். இவங்களுக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் பார்க்கும் பொழுது எல்லாமே நார்மலா இருக்கும், எஸ்ஜிஓடி எஸ்ஜிபிடி எல்லாமே நார்மலா இருக்கும். ஆனா இன்டைரக்ட் பில்லிருபின் அப்படின்னு இருக்கும், அது மட்டும் என்ன இருக்கும்னா ஜாஸ்தியா இருக்கும். வேற நீங்க ஹெப்பாட்டிட்டிஸ் பேனல்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் பார்த்தா நார்மலா இருக்கும். வேற எந்த தொந்தரவுகளும் அவங்க உடம்புல இருக்கவே வந்து இருக்காது. ஆனா இது மட்டும் அதிகமா இருக்கும். சோ இது என்ன செய்யணும், சில பேர் தவறாக புரிஞ்சுட்டு ஃபர்ஸ்ட் விஷயம் இது நமக்கு கில்பர்ட் சிண்ட்ரோம் தானா அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம்.